எதிர்க்கட்சி சொல்றாங்க அதுதான். இப்போ தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு இல்லை அப்படின்னா 26 மாதங்கள் கொடுக்காம விட்டாங்களே, நாங்க கொடுத்த அழுத்தம் தான், சட்டமன்றத்தில் நாங்க தான் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தோம், அதன் அடிப்படையில் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படி எல்லாம் கிடையாது. அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து எல்லா திட்டத்தையும் அப்படி இல்லை சொல்லணும். நீங்கள் வந்து பெண்களுக்காக இந்த ஒரு திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்களா? அப்படி இல்லையே. தோழி விடுதிகள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. வெற்றி நிச்சயம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுத்ததை விட இன்றைக்கு கூடுதலாக 1,00,000 கோடி வந்து கடன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண் தொழில் முனைவோரை வந்து ஊக்குவிக்கிற விதமாக திட்டங்கள் வந்து வந்திருக்குது. இப்படி வந்து ஏராளமான திட்டங்கள் பெண்களுக்காகவே வந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. மிகச்சிறப்பான திட்டங்கள். இத்தனை திட்டங்கள் பெண்களுக்கு மட்டுமே ஒரு அரசு எங்கேயாவது கொண்டு வந்திருக்குதா இந்தியாவில்? வேற மாநிலத்தை நம்ம சொல்ல முடியுமா? ஆக பெண்களுடைய வளர்ச்சியில் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட ஒரு அரசாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு இருக்கிறது. ஆகவே வந்து கொண்டு வரலன்னா ஏன் கொண்டு வரலன்னு கேட்பதும், கொண்டு வந்த உடனே தேர்தலுக்காக தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்வது என்பது எதிர்கட்சிகள் எப்பொழுதும் வைக்கிற குற்றச்சாட்டு. இது ஒரு பொதுவாக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் இப்படி வந்து ஒரு வளர்ச்சி அடைகிற ஒரு மாநிலமாக இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 16% வளர்ச்சி வந்து இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் வந்து வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு தான் என்று பாஜக ஆட்சி ஆளுகிற ஒன்றிய அரசினுடைய வந்து புள்ளி விவரத்துறையே கொடுத்திருக்குது. சரி, அப்படி இன்றைக்கு வந்து பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, மாணவர்களுக்காக, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக, நலிவடைந்தவர்களுக்காக இன்றைக்கு பல திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த அரசு வந்து செயல்படுத்திட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இது தாங்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியில் மிக முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.